Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ நான் இதில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். டிஐவைஸ் எல்லாம் வந்து தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றது, அந்த திங்ஸையும் வச்சு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் டெக்கரேட் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கிறது என்னென்னா, ரூம் டெக்கரேட் பண்ணணும், அதே சமயம் நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணுங்கிறது தான். ஃபஸ்ட் நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த டிஐவைஸ் எல்லாம் நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணின டிஐவை தான். கீழே வந்து ஒரு விளக்கு வச்சுட்டு அது மேலே நான் வந்து அந்த போர்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி விளக்கை சுற்றிலும் வந்து நம்ம கலர் கோலம் போடலாம், இல்லைன்னா பூக்கோலம் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது அது நமக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் லுக் கொடுக்கும். திவாலி அப்படின்னாவே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கும்போது வீடே வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த டிஐவை, இது வந்து நான் மெயின் டோருக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முன்னாடியே இருக்க மாதிரி. இந்த டிஐவை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லானது. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அது வீட்டையே நல்லா பிரைட்டாக காட்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டிஐவை நான் எப்படி வச்சுருக்கேன்னா, பிளெயின் வாலில் 2 தோரனுக்கு நடுவில் வந்து நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான டிஐவையாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த வால் பார்க்குறதுக்கு நல்லா எலிகெண்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், நான் கர்டைனில் வந்து இந்த மாதிரி டேசல்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பிளெயின் கர்டைன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டேசல்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து மிரர் ஒர்க்கு கூட வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கர்டைனை வந்து டெக்கரேட் பண்ணலாம். அது காற்றுல அசையும் போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். இந்த டிஐவை பாருங்கள், இதை நான் வாலில் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே நம்ம வந்து புதுசாக திங்ஸ் வாங்கி வச்சு தான் நம்ம வீடை டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். அதுவே நமக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் லுக் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் ஆகட்டும், இல்லைன்னா எதனாவது ஒரு திங்ஸை வந்து நம்ம அதனோட இடத்த வந்து மாற்றி வச்சோம்னாவே போதும், அதுவே வீட்டுக்கு வந்து ஒரு புது அப்பியரன்ஸை கொடுக்கும். நான் எப்போதுமே ரூம் மேக் ஓவர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல் டைமில் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபைனலாக அதில் டிஃப்ரென்ஸ் தெரியணும், அதே சமயம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் மைண்டில் வச்சுட்டு தான் நான் பண்ணுவேன். எப்போதுமே ஃபெஸ்டிவல் அப்படின்னா அத்தியாவசியமாக நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கினாவே போதும். மற்றது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் இந்த முறை வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைனிங் ஹாலில் கூட நான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறது இல்லை, தீவான் கூட நான் யூஸ் பண்ணலை, நிறுத்தி தான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை போட்டுட்டு அது மேலே வந்து பில்லோஸ் வச்சுருக்கேன். ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே நம்ம வந்து வீட்டையே வந்து கலர்ஃபுல்லாக மாற்றணும். அப்போ தான் அது வந்து ரொம்பவுமே நல்லா ஒரு ஹாப்பியான ஒரு மூட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோரணெலாம் தொங்க விட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணும்போது அது வீடே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். சோஃபானுடைய சிங்கிள் சீட் எடுத்துகிட்டு டைனிங் ஹாலில் போட்டிருக்கேன். நம்ம ஃபோன் பேசும்போது பார்க்கும்போதெல்லாம் அதில் உட்காரும்போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரூமுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். இப்போ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணின டிஐவைஸ், அப்புறம் புத்தா, வாட்டர் ஃபவுண்டைன் இதெல்லாம் வச்சுருக்கேன்.
வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது அது நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டிவி ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுட்டு அதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிவி ஸ்டாண்டை சுற்றிலும் வந்து நான் ஃபெய்ரி லைட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது நைட் டைமில் பார்க்கும்போது. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். அதுக்காகத்தான். ஸோ நம்ம வந்து உருளி வச்சு தான் நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இல்லைன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டியதும் இல்லை. நம்மக்கிட்ட வந்து டெப்த்து அதிகமாக இருக்கிற மாதிரி பிளேட் இல்லைன்னா பவுல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி வைக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும்போதும் அதுவும் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். டிவி ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் எதுவுமே டம்ப் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு சைடு வந்து புத்தாவோட ஃபேஸ் வச்சுட்டு அதில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்கேன். கீழே வந்து செட்டாப் பாக்ஸும் இன்னொரு சைடு வந்து இன்னொரு பவுல் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஐஒய். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். உருளி வச்சுட்டு அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் லோட்டஸ் வச்சுருக்கேன். அதை சுற்றியில் வந்து கோலம் போட்டிருக்கேன். நான் கலர் கோலம் போடாததுக்கு ரீசன் வந்து நம்ம வைக்கிற திங்ஸும் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துட்டு கோலம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து ப்ளெயினாக வந்து கோலம் போட்டிருக்கேன். டீ டேபிள் மேலே பிராஸ் உருளி தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃப்ளார்ஸ் போட்டுட்டு நடுவில் ஃப்ளோட்டிங் லேம்ப் வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் ரிமோட்டும் டைரியும் இருக்குது. இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிறது, இல்லைன்னா பூஜை ரூமுக்கு முன்னாடி வீட்டினுடைய கார்னர்லலாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி தோரணம் எல்லாம் வந்து லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஒன் டைம் வாங்கிட்டாவே போதும். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம வந்து இதை வச்சு டெக்கரேட் பண்ணும்போது நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.